சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -14 இணக்க முரண்பாடு. கடந்த காலத்திலிருந்து கிசுகிசுக்களை தழுவுதல், சமநிலை மற்றும் இணக்கத்தின் நிழல்கள். நாட்கள் வாரங்களாக மாறியதால் வரப்பட்டி கிராமத்துடன் அகாஸ்னியின் ஒருங்கிணைப்பு மென்மையாகியது. கிராம மக்களிடையே உண்மையான அக்கறையையும் ஒற்றுமையையும் கண்டதும் ஒரு காலத்தில் வெறுப்புற்ற அவளுடைய இதயம் மென்மையாகத் தொடங்கியது. ஒரு புதிய பாதையில் தனது வருத்தத்தையும் அர்ப்பணிப்பையும் நிரூபிக்க அவள் அயராது உழைத்தாள். ஒரு காலத்தில் தன்னை சந்தேகத்துடன் பார்த்தவர்களின் மரியாதையையும் நம்பிக்கையையும் பெற்றாள். அவள் முன்னேற்றம் அடைந்த போதிலும் அகாஸ்னி இன்னும் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியுடனும் தனது கடந்த கால செயல்களின் எடையுடனும் போராடினாள். ஒரு மாலை, கிராமத்தின் மீது சூரியன் மறையும் போது வயல்களில் ஒரு சூடான ஒளியை பாய்ச்ச சிவராமன் ஆற்றங்கரையில் தனியாக அமர்ந்து சிந்தனையில் மூழ்கியிருப்பதைக் கண்டான். அகாஸ்னி என்று மெதுவாக அழைத்தான். அவளை அணுகினான். நீ வெகு தூரம் வந்துவிட்டாய், ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று உன்னை தொந்தரவு செய்வதை நான் பார்க்கிறேன். அகாஸ்னி மேலே பார்த்தாள். அவளுடைய கண்கள் துக்கமும் உறுதியும் கலந்திருப்பதைக் கண்டாள். உன் குடும்பத்துக்கு நான் செய்ததற்கு நான் முழுமையாக பரிகாரம் செய்யவில்லை என்ற உணர்வை என்னால் அசைக்க முடியவில்லை, சிவராமன். நான் ஏற்படுத்திய வலி ஆழமானது. நான் விஷயங்களைச் சரி செய்ய வேண்டும். அவள் வார்த்தைகளின் கனத்தை புரிந்துகொண்டு சிவராமன் தலையசைத்தார். குணமடைய நேரம் எடுக்கும், ஆனால் இதில் நீங்கள் தனியாக இல்லை. இந்த பயணத்தில் உங்களுக்கு உதவ நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறோம். ஒன்றாக கடந்த காலத்துடன் சமரசம் செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். அகஸ்னி ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். அவளுடைய உறுதியை வலுப்படுத்தினார். நான் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. எல்லாம் தொடங்கிய இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். நான் உங்கள் குடும்பத்திற்கு துரோகம் செய்த இடத்திற்கு. அப்போதுதான் நான் உண்மையிலேயே என் கடந்த காலத்தை எதிர்கொண்டு மன்னிப்பு கேட்க முடியும். மறுநாள் காலை, சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக், அனிகா மற்றும் ராதிகா ஆகியோர் அகஸ்னியுடன் சேர்ந்து அவளுடைய துரோகம் நடந்த பழைய இடிபாடுகளுக்குச் சென்றனர். பயணம் இருண்டதாக இருந்தது. ஒவ்வொரு அடியும் கடந்த கால நினைவுகளால் கனமாக இருந்தது. அவர்கள் வந்தபோது இடிபாடுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளுக்கு மௌன சாட்சிகளாக நின்றன. குளிர்ந்த கல் சுவர்களை தொட்டபோது கைகள் நடுங்கின. அகாஸ்னி முன்னால் நடந்தாள். அவள் கண்களை மூடினாள். நினைவுகள் மீண்டும் பொங்கி வந்தன. ஆழ்ந்த மூச்சோடு அவள் அந்த குழுவை நோக்கி திரும்பினாள். நான் உன்னை காட்டிக் கொடுத்த இடம், சிவராமன். இங்குதான் நான் என் மிகப்பெரிய தவறைச் செய்தேன் என்று அவள் குரல் உடைந்தது. விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். சிவராமன் முன்னோக்கிச் சென்று அவள் தோளில் ஒரு உறுதியளிக்கும் கையை வைத்தான். அகாஸ்னி, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலம் நம் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீ உண்மையான வருத்தத்தையும் மாற்றுவதற்கான விருப்பத்தையும் காட்டியுள்ளாய். அதுதான் முக்கியம். ரவி மேலும் கூறினார். நாங்கள் அனைவரும் நம் நிழல்களை எதிர்கொண்டோம். உண்மையான சமநிலை புரிதல் மற்றும் மன்னிப்பிலிருந்து வருகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடந்த காலத்தை விட்டுவிட்டு ஒன்றாக முன்னேற வேண்டிய நேரம் இது. மீனா, கார்த்திக், அனிகா மற்றும் ராதிகா ஆகியோர் தங்கள் உணர்வுகளை எதிரொலித்து அகாஸ்னியை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கினர். அவர்கள் கைகளை பிடித்து ஒற்றுமை மற்றும் வலிமையின் பிணைப்பை உருவாக்கினர். அவர்கள் ஒன்றாக நின்றபோது அவர்களின் வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு சூடான ஒளி வெளிப்படத் தொடங்கியது. இது அவர்களின் கூட்டு மன்னிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளலை குறிக்கிறது. அகாஸ்னி தன்னை அரவணைப்பு சூழ்ந்ததை உணர்ந்தாள். அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவள் தரையில் மண்டியிட்டு உணர்ச்சியால் மூழ்கினாள். நன்றி, அவள் கிசுகிசுத்தாள். எனக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. குழு சிறிது நேரம் இடிபாடுகளில் தங்கி அவர்களின் பயணத்தையும் மன்னிக்கும் சக்தியையும் பற்றி யோசித்தது. இந்த தருணம் அகாஸ்னிக்கு மட்டுமல்ல, அவர்கள் அனைவருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இது ஒற்றுமையின் நீடித்த வலிமைக்கும் மீட்பின் சாத்தியத்திற்கும் ஒரு சான்றாகும்.
அவர்கள் வரப்பட்டிக்கு திரும்பும்போது அகாஸ்னி ஒரு புதிய அமைதி மற்றும் நோக்கத்தை உணர்ந்தார். கிராமத்தின் செழிப்புக்காக அவள் தன்னை அர்ப்பணித்தாள். சமூகத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் தனது அறிவையும் திறமையையும் பயன்படுத்தினாள். அவளுடைய மாற்றம் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளித்தது. இருண்ட இதயங்கள் கூட ஒளியை காண முடியும் என்பதை காட்டுகிறது. வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் மக்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தனர். கிராம மக்கள் அகாஸ்னியை தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டனர். மேலும் அவரது கதை மன்னிப்பு மற்றும் மீட்பின் சக்திவாய்ந்த பாடமாக மாறியது. அவர்களின் பகிரப்பட்ட அனுபவங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட பிணைப்புகள் கிராமத்தை வலுப்படுத்தின. அதை நம்பிக்கை மற்றும் மீள்தன்மையின் கலங்கரை விளக்கமாக மாற்றியது. சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக், அனிகா மற்றும் ராதிகா ஆகியோர் தங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டனர். ஒன்றாக அவர்கள் பெரும் சோதனைகளை கடந்து வலுவாக உருவெடுத்தனர். சமநிலை மற்றும் ஒற்றுமைக்கான அவர்களின் அர்ப்பணிப்பு அசைக்க முடியாதது. எனவே வரப்பட்டி கிராமம் மன்னிப்பின் சக்தி, ஒற்றுமையின் வலிமை மற்றும் மீட்பின் சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு சான்றாக நின்றது. அவர்களின் கதை எதிர்கால சந்ததியினரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தியது. இருண்ட காலங்களிலும் கூட ஒற்றுமை மற்றும் சமநிலையின் ஒளி மேலோங்க முடியும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டியது. மாதங்கள் கடந்துவிட்டன. சிவராமன் மற்றும் அவரது நண்பர்களின் பாதுகாப்பின் கீழ் வரப்பட்டி கிராமம் செழித்தது. இப்போது அகாஸ்னி சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார். பகிரப்பட்ட சோதனைகள் மற்றும் வெற்றிகள் மூலம் அவர்கள் உருவாக்கிய பிணைப்புகள் முன்னெப்போதையும் விட வலுவானவை. இருப்பினும் அவர்கள் எதிர்காலத்தை பார்க்கும்போது தங்கள் அறிவை பரப்புவதன் முக்கியத்துவத்தையும் சமநிலை மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகள் நிலைத்திருப்பதை உறுதி செய்வதையும் அவர்கள் உணர்ந்தனர். ஒரு நாள் காலை சிவராமன் ரவி, மீனா, கார்த்திக், அனிகா, ராதிகா மற்றும் அகாஸ்னி ஆகியோருடன் ஒரு சந்திப்பை அழைத்தார். நாங்கள் நீண்ட தூரம் வந்துவிட்டோம் என்று அவர் தனது குரலில் பெருமையுடன் தொடங்கினார். ஆனால் எங்கள் பயணம் இங்கே முடிவடையவில்லை. எதிர்கால சந்ததியினர் நாம் அடைய மிகவும் போராடிய கொள்கைகளை புரிந்துகொண்டு நிலைநிறுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். மீனா தலையசைத்தார். நாம் குழந்தைகளுக்கு கற்பிக்கத் தொடங்க வேண்டும். அவர்கள் வரப்பட்டியின் எதிர்காலம். அவர்கள் சிறு வயதிலிருந்தே சமநிலை மற்றும் ஒற்றுமையின் மதிப்புகளை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். இந்த போதனைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பள்ளியை நாம் உருவாக்கலாம். பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைவரும் ஒன்றாக கற்றுக்கொண்டு வளரக்கூடிய இடம் என்று ராதிகா பரிந்துரைத்தார். குழு ஒப்புக்கொண்டது. வரப்பட்டி சமநிலை பள்ளிக்கான திட்டங்கள் வடிவம் பெறத் தொடங்கின. குழந்தைகள் பாரம்பரிய பாடங்களை மட்டுமல்ல, ஒளி, இருள் மற்றும் அவற்றுக்கிடையேயான நல்லிணக்கத்தின் ஆழமான கொள்கைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை அவர்கள் கற்பனை செய்தனர். பள்ளியின் கட்டுமானம் தொடங்கியது. முழு கிராமமும் இதில் பங்கேற்றது. இது ஒரு சமூக முயற்சியாகும். இது வரப்பட்டியின் அடையாளமாக மாறிய ஒற்றுமை மற்றும் கூட்டு வலிமையை குறிக்கிறது. பள்ளி வடிவம் பெற்றவுடன் கிராம மக்களிடையே உற்சாகம் அதிகரித்தது. அவர்கள் புரிதல் மற்றும் சமநிலை சூழலில் தங்கள் குழந்தைகள் செழிக்கக்கூடிய எதிர்காலத்தை எதிர்நோக்கினர். பள்ளியின் பிரமாண்ட திறப்பு விழாவில் கொண்டாட கிராமம் ஒன்று கூடியது. சிவராமன் கூட்டத்தின் முன் நின்றார். அவரது இதயம் பெருமையுடனும் நம்பிக்கையுடனும் பொங்கி எழுந்தது. இன்று நாங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க படி முன்னேறி வருகிறோம் என்று அவர் அறிவித்தார். இந்த பள்ளி எதிர்காலத்திற்கான எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. எங்களை ஒன்றிணைத்து வலிமையாக்கிய மதிப்புகளை கற்பிப்பதில். பள்ளியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த அகாஸ்னி அடுத்த கூட்டத்தினரிடம் உரையாற்றினார். மாற்றமும் மீட்பும் சாத்தியம் என்பதற்கு நான் ஒரு வாழும் ஆதாரம் என்று அவர் உறுதியாகவும் நேர்மையாகவும் கூறினார். இந்த பள்ளி என்னைப் போலவே அனைவரும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் அவர்களின் உண்மையான பாதையை கண்டறியவும் கூடிய இடமாக இருக்கும். கிராம மக்கள் ஆரவாரம் செய்தனர். அவர்களின் முகங்கள் நம்பிக்கையுடனும் நிரம்பியிருந்தன.
முதல் குழு மாணவர்கள் பள்ளிக்குள் நுழைந்தனர். அவர்களின் கண்கள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் இருந்தன. உள்ளே வகுப்பறைகள் புத்தகங்கள், ஒளி மற்றும் நிழலின் சின்னங்கள் மற்றும் தியானம் மற்றும் சுயபிரதிபலிப்புக்காக வடிவமைக்கப்பட்ட இடங்களால் நிரம்பியிருந்தன. நாட்கள் வாரங்களாக மாறியதால் பள்ளி ஒரு துடிப்பான கற்றல் மற்றும் வளர்ச்சி மையமாக மாறியது. குழந்தைகள் போதனைகளை ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் உள் ஒளியையும் இருளையும் சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டனர். மேலும் ஒற்றுமை மற்றும் சமூகத்தின் ஆழமான உணர்வை வளர்த்து கொண்டனர். பாடங்கள் வகுப்பறையை தாண்டி நீண்டு முழு கிராமத்தையும் பாதித்து அதன் மக்களிடையே பிணைப்புகளை வலுப்படுத்தின. சிவராமனும் அவரது நண்பர்களும் மாறி மாறி கற்பித்தனர். தங்கள் அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். அடுத்த தலைமுறையை வழிநடத்துவதில் மகிழ்ச்சியை கண்டார்கள். அவர்கள் மறைந்த பிறகும் நீண்ட காலம் நீடிக்கும் ஒரு மரபை உருவாக்குகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டனர். ஒரு நாள் மதியம் பள்ளி முற்றத்தில் குழந்தைகள் விளையாடுவதை சிவராமன் பார்த்து கொண்டிருந்தபோது அவருக்கு ஒரு ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தார். முகத்தில் புன்னகையுடன் அகாஸ்னி அவரை அணுகினார். நீ இங்கே உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க ஒன்றைச் செய்துள்ளாய், சிவராமன், என்று அவள் சொன்னாள். நாம் எல்லாம் செய்துவிட்டோம். அவர் தலையசைத்து அவர்களின் பயணத்தின் பாரத்தை உணர்ந்தார். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே, அகாஸ்னி. எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. சமநிலை மற்றும் ஒற்றுமையின் ஒளி தொடர்ந்து பிரகாசிக்கும் என்பதை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். வரப்பட்டியின் மீது சூரியன் மறையும் போது கிராமத்தின் மீது ஒரு தங்க ஒளி வீசியதும் சிவராமனும் அவரது நண்பர்களும் ஒன்றாக நின்று தங்கள் பயணத்தை பற்றி யோசித்தனர். எப்போதும் சவால்கள் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டனர். அவர்கள் நீடித்த மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றை கட்டியெழுப்பிய அறிவில் பாதுகாப்பாக இருந்தனர். அதனால் வரப்பட்டி கிராமம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் மக்கள் சமநிலை, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகளால் ஒன்றுபட்டனர். சிவராமனும் அவரது நண்பர்களும் வாழ்ந்தனர். எதிர்கால சந்ததியினர் தங்களுக்குள்ளும் தங்கள் உலகத்திலும் நல்லிணக்கத்தை தேட தூண்டினர். அவர்களின் பயணம், போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளின் கதை ஒரு காலத்தால் அழியாத புராணக்கதையாக மாறியது. இருண்ட காலங்களிலும் கூட ஒற்றுமை மற்றும் சமநிலையின் ஒளி நிலவ முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டியது. வரப்பட்டி நம்பிக்கை மற்றும் மீட்பின் கலங்கரை விளக்கமாக நின்றது. புரிதலின் நீடித்த சக்தி மற்றும் மீட்பின் சாத்தியக்கூறுகளுக்கு சான்றாக அமைந்தது. வரப்பட்டி சமநிலை பள்ளி செழித்து கிராமம் செழித்து வளர்ந்ததால் அமைதியும் செழிப்பும் உறுதி செய்யப்பட்டதாக தோன்றியது. இருப்பினும் கடந்த கால நிழல்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்காதபோது மீண்டும் தோன்றும் ஒரு வழியை கொண்டுள்ளன. அத்தகைய நிழல் ஒரு பழைய எதிரியின் வடிவத்தில் வந்தது. ஒரு காலத்தில் அகாஸ்னிக்கு போட்டியாக இருந்த ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதியான அமன். அமான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். தனது சொந்த குறைகளையும் கோபத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். அகாஸ்னியின் மீட்பை அவர்கள் பகிர்ந்து கொண்ட இருண்ட கடந்த காலத்திற்கு ஒரு துரோகமாகக் கண்டார். மேலும் தனது அதிகாரத்தை மீட்டெடுக்கவும் பழிவாங்கவும் வரப்பட்டியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக சபதம் செய்தார். ஒரு இரவு கிராமம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது அமன் வரப்பட்டியில் நழுவினார். அவர் தெருக்களில் அமைதியாக நகர்ந்தார். அவரது இருப்பு இருண்ட மந்திரத்தின் கவசத்தால் மூடப்பட்டிருந்தது. அவரது முதல் இலக்கு பள்ளி, கிராமத்தின் ஒற்றுமை மற்றும் வலிமையின் சின்னம். தனது மணிக்கட்டில் ஒரு அசைவுடன் அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். அது கட்டிடத்திற்குள் இருள் ஊடுருவி அதன் அடித்தளத்தையே சிதைத்தது. மறுநாள் காலையில் கிராம மக்கள் விழித்தெழுந்தபோது பள்ளி ஒரு பயங்கரமான, இயற்கைக்கு மாறான இருளில் மூழ்கியிருந்ததைக் கண்டனர். வழக்கமாக தங்கள் நாளை தொடங்க ஆர்வமாக இருந்த குழந்தைகள் பயந்து குழப்பமடைந்தனர். சிவராமனும் அவரது நண்பர்களும் விரைவாக கூடினர். அவர்களின் முகபாவங்கள் இருண்டன. இது இருண்ட மந்திரத்தின் வேலை, மீனா சொன்னாள். அவளுடைய குரல் கவலையுடன் கலந்தது. நாம் மூலத்தை கண்டுபிடித்து அது பரவுவதற்கு முன்பு அதை நிறுத்த வேண்டும்.
அகாஸ்னி ஒரு பழக்கமான குளிர்ச்சியை உணர்ந்தாள். தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள். அது அமன், அவள் சொன்னாள். அவளுடைய குரல் பயத்தால் நிறைந்தது. அவன் பழிவாங்க வந்தான். சிவராமன் அவள் தோளில் ஒரு உறுதியளிக்கும் கையை வைத்தான். நாம் முன்பு இருண்ட சக்திகளை எதிர்கொண்டிருக்கிறோம் அகாஸ்னி. இதை நாம் ஒன்றாக கையாள முடியும். குழு விசாரணை செய்ய பிரிந்தது. அவர்களின் உணர்வுகள் அதிகரித்தன. அகாஸ்னி கிராமத்தின் வழியாக நடந்து செல்லும்போது அவளுடைய துரோகம் நடந்த பழைய இடிபாடுகளை நோக்கி ஒரு இழுப்பை உணர்ந்தாள். அமன் அங்கே இருப்பான், தனக்காக காத்திருப்பான் என்பது அவளுக்கு தெரியும். அவள் வந்ததும் அமன் இடிபாடுகளின் மையத்தில் நின்றான். அவன் கண்கள் கோபத்தாலும் இருண்ட சக்தியாலும் எரிந்தன. அகஸ்னி என்று அவர் துப்பினார். நாங்கள் நின்ற அனைத்தையும் நீங்கள் காட்டிக் கொடுத்தீர்கள். இப்போது நீங்கள் விலை கொடுக்க வேண்டும். அகஸ்னி அவரை எதிர்கொண்டார். அவளுடைய உறுதி அசைக்க முடியாதது. நான் ஒரு சிறந்த பாதையை கண்டுபிடித்துவிட்டேன் அமன். நீங்களும் அதைச் செய்ய இன்னும் தாமதமாகவில்லை. அமன் சிரித்தார். எந்த அரவணைப்பும் இல்லாத ஒளி. உங்கள் புதிய ஒளி உங்களை காப்பாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் ஒரு முட்டாள். நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நான் அழித்துவிடுவேன். அமன் இருண்ட ஆற்றலின் ஒரு பெருவெள்ளத்தை வெளிப்படுத்தியபோது அகஸ்னி தனது சொந்த சக்திகளை வரவழைத்தார். இப்போது சமநிலையான மற்றும் இணக்கமான. அவர்களின் மந்திரம் மோதியது. இடிபாடுகள் வழியாக எதிரொலிக்கும் ஒளி மற்றும் நிழலின் புயலை உருவாக்கியது. சிவராமனும் அவரது நண்பர்களும் சரியான நேரத்தில் வந்து போரில் இணைந்தனர். ஒன்றாக அவர்கள் அகஸ்னி மற்றும் அமானைச் சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கினர். அவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகள் சமநிலை மற்றும் ஒற்றுமையின் கேடயத்தை உருவாக்கின. அமன், இது இப்படி இருக்க வேண்டியதில்லை, சிவராமன் அழைத்தார். உங்கள் வெறுப்பை விட்டுவிட்டு அமைதியை காண நீங்கள் தேர்வு செய்யலாம். அமனின் முகம் கோபத்தால் சுருண்டது. அமைதியா? நான் ஒருபோதும் அதிகாரத்தை விட அமைதியை தேர்ந்தெடுக்க மாட்டேன். அவர்களின் கேடயத்தை உடைக்க அமன் இறுதி சக்தியுடன் முயன்றான். ஆனால் அவர்களின் ஒற்றுமையின் வலிமை உறுதியாக இருந்தது. மெதுவாக அகாஸ்னியின் சமநிலையான மந்திரம் அமானின் இருண்ட சக்தியை பலவீனப்படுத்தத் தொடங்கியது. தான் தோற்கடிக்கப்பட்டதை உணர்ந்த அமன் மண்டியிட்டான். அவனது வலிமை மங்கிப்போனது. என்னால் பின்வாங்க முடியாது என்று அவன் முணுமுணுத்தான். அவன் கண்களில் இருந்த கோபம் சோர்வு மற்றும் சோகத்தால் மாற்றப்பட்டது. அகாஸ்னி அவன் அருகில் மண்டியிட்டாள். அவளுடைய குரல் மென்மையாகவும் இரக்கமாகவும் இருந்தது. நீ பின்வாங்க வேண்டியதில்லை அமன். நீ முன்னேறலாம். நாங்கள் உனக்கு உதவுவோம். ஒரு கணம் அமன் எதிர்ப்பான் என்று தோன்றியது. ஆனால் அகாஸ்னியின் கண்களில் இருந்த நேர்மை அவனது பாதுகாப்புகளை உடைத்தது. அவன் தலையை தாழ்த்தினான். விரக்தி மற்றும் வருத்தத்தின் கண்ணீர் அவன் முகத்தில் வழிந்தது. எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் ஒப்புக்கொண்டான். நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் என்று சிவராமன் கையை நீட்டினான். ஒன்றாக நாம் ஒரு வழியை காணலாம். அமன் சிவராமனின் கையை பிடித்ததும் அவரைச் சுற்றியுள்ள இருள் கரையத் தொடங்கியது. மாயாஜால புயல் தணிந்து இடிபாடுகளுக்கு மேலே அமைதியான தெளிவான வானத்தை விட்டுச் சென்றது. அருகில் கூடியிருந்த கிராம மக்கள் ஒற்றுமை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் ஒளி நிலவுவதை பிரமிப்புடன் பார்த்தனர். கிராமத்தில் மீண்டும் பள்ளியைச் சிதைத்த இருள் மறைந்து நம்பிக்கை மற்றும் உறுதியின் புதுப்பிக்கப்பட்ட உணர்வால் மாற்றப்பட்டது. இப்போது தனது சொந்த மீட்பை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்த அமன் வரப்பட்டியை மீண்டும் கட்டியெழுப்பவும் வலுப்படுத்தவும் முயற்சிகளில் இணைந்தார். விழிப்புணர்வு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் நீடித்த வலிமையின் முக்கியத்துவத்தை இந்த அனுபவம் ஒரு சக்திவாய்ந்த நினைவூட்டலாக செயல்பட்டது. சிவராமன், அகாஸ்னி மற்றும் அவர்களது நண்பர்கள் தலைமையிலான கிராம மக்கள் சமநிலையின் கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தி வரப்பட்டி நம்பிக்கை மற்றும் மீட்பின் கலங்கரை விளக்கமாக இருப்பதை உறுதி செய்தனர். கிராமம் செழித்தவுடன் ஒற்றுமை மற்றும் புரிதலுடன் இருளை கடக்கும் அவர்களின் கதை மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியது.
வரப்பட்டியின் சமநிலை மற்றும் மீட்பின் மரபு வலுவடைந்தது. ஒற்றுமை மற்றும் இரக்கத்தின் ஒளியால் ஆழமான நிழல்களை கூட மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -15 தொடரும்.